அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறது, இனிப்பு பொருட்கள் சாப்பிடுறதுனாலயும் நமக்கு பல் சொத்தை வரலாம். அடுத்து ஒழுங்கா பிரஷ் பண்ணாதனால, ஒழுங்கா பிரஷ் பண்ணலன்னா பல்லு மேல அப்படியே சாப்பாடுல ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனாலயும் பல் சொத்தை வரலாம். பீனட் பட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்றதுனா என்ன ஆகும்னா பல்லு மேலே ஒட்டியே இருக்கும். ஒட்டி இருக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாகவே வந்து பல் சொத்தை வந்துடலாம். மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க, அது ரொம்ப தப்பு. அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுன்னா அது வந்து க்யூரே கிடையாது. ரிஃபைன்டு டயட்ஸாக சாப்பிட்றோம், ப்ரெட்டு, ஜாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். அந்த ரிஃபைன்ட் டயட்ஸ்னால நமக்கு அதிகமாக பல் சொத்தை வருது. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரியா தீபக் தான் இருக்காங்க. பல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல் சொத்தை ஆகிறது வந்து எப்படி தடுக்க முடியும் மேம்? ஃபர்ஸ்ட் பல்லோட கலர் என்ன? ஒயிட்டா, க்ரீமி ஒயிட். முத்து போன்ற பற்கள் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஸோ பல்லை வந்து எப்பயுமே முத்துக்கு சமமாக மதிப்பிடுறோம், கரெக்டுங்களா? ஸோ பல்லோட நிறம், கலர் ஏதாவது மாறினாலோ இல்லை பல்லோட ஸ்ட்ரக்சர் இல்லை சிதைவு ஏற்பட்டாலும் அதை நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டும். அடுத்து பல்லோட அமைப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லேயர் இருக்குது. எனாமல், டென்டின், பல்ப். எனாமல்ங்கிறது பல்லோட ஃபஸ்ட் லேயர், டஃபஸ்ட் லேயர் ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டாவது டென்டின், கொஞ்சம் சாஃப்டர் லேயர் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அங்கே தான் நர்வ் எண்டிங்ஸ் ரெஸ்ட் ஆகும். மூணாவது வந்து பல்ப்புன்னு சொல்லுவோம். அது வந்து பல்லோட உயிரோட்டம். அங்கே தான் பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸ் இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம், நர்வ்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அடுத்து நம்ம பல் சொத்தைக்கான காரணங்கள் பார்க்கலாம். அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது, இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு பல் சொத்தை வரலாம். அடுத்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாதனால, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலன்னா பல்லு மேலே அப்படியே சாப்பாடில் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனாலையும் பல் சொத்தை வரலாம். அடுத்து காரை படிகிறது, படிமானங்கள்னாலையும் நமக்கு வந்து பல் சொத்தை வரலாம். ஸோ இப்போ இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது, இந்த சர்க்கரையை உண்டு அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அமிலம்னா என்ன? ஆசிட் ப்ரொடக்ஷன். இந்த ஆசிட் ப்ரொடக்ஷனால் என்ன ஆகும்னா பல்லோட மேல் லேயர் எனாமல்னு சொல்லுவீங்களா, அது எரோட் ஆயிடுது. ஆனால் கரைஞ்சி போயிடுது. கரைஞ்சி போனால் நல்லா சேதமாயிருது, சரிங்களா? ஸோ அந்த ஆசிட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எனாமல் எரோஷன் நடக்குது. அடுத்து ரெண்டாவது லேயர் என்ன? டென்டின். டென்டின்குள்ளே போயிடுது. ஸோ டென்டின் பெனிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆசிட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் பல் வந்து பலவீனமாயிரும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பல் இன்வால்வ்மெண்ட், பல்லோட உள்பகுதி வரைக்கும் போய் வலி வருது. இதுதான் பல் சொத்தைக்கு ஒரு ஃபார்மேஷனோட டீட்டெயில்ஸ். இது லிமிட் சுகர் கன்சப்ஷன். ஸோ நம்ம இனிப்பு, சாக்லேட்டு, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், சோடா, ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் இதெல்லாம் நம்ம தவிர்த்தாலே அந்த ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் கம்மியாகி பல் சொத்தை வரலாம் தடுக்கலாம். ரெண்டாவது வந்து ஸ்டே ஹைட்ரேட். எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த ஆசிட்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ் பண்ணணும். ஃப்ளாஸ் வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும். பல் இடுக்கில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பல் சொத்தை வராது. நெக்ஸ்ட்டு நல்லா டங் க்ளீனிங் பண்ணணும். ஸோ நாக்கு மேலே தான் அதிக பாக்டீரியல் லோட் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியல் ஹார்பர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாக்டீரியல் லோட் கம்மியாயினாலே பல் சொத்தை வருது தடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ரெகுலர் டென்டல் விசிட் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 to 6 months வந்து செக் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். பல் சொத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துடலாம். நார்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? இதுக்கான தனி பேஸ்ட் ஏதாவது? ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தனியாக இருக்குது. லைக் எனாஃபிக்ஸ் பேஸ்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூத் மினன் பேஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணாலுமே நம்ம கம்மி பண்ணிடலாம். இன்னொன்று ஃப்ளூரிடேட்டட் மவுத் வாஷஸும் தனியாக விற்கிறாங்க. இதனாலையும் பல் சொத்தை வர்றதும் தவிர்த்துடலாம். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மேம் போயிட்டு செக் பண்ணணும்? 3 to 6 months ஒன்ஸ் நீங்கள் போனீங்கனாலே செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். பல் சொத்தையோட ஸ்டேஜஸ்லாம் என்னென்ன மேம்? பல் சொத்தையோட ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, எனாமல் எரோஷன் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பெயின்லெஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அதை வந்து ஃபில்லிங்ஸாலே நம்ம சரி பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டென்டின் பெனிட்ரேஷன். அது சாஃப்ட் லேயர், அது டக்குன்னு உள்ளே போயிடும். அதுவும் வந்து பெயின்லெஸ் தான். ஆனால் நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஃபில்லிங்ஸாலே சரி பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதை தவிர்த்துட்டு வலி வந்தால் தான் நம்மளை வந்து பல் டாக்டரே வந்து மீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல். ஸோ நல்லா பல்ப் வரைக்கும் இன்வால்வ் ஆகிருக்கும். பல்போட மேல் லேயர் தொட்டாலுமே பல் வலி வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஆனால் அதுக்குமே நம்ம ரூட் கெனால் பண்ணி தான் நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக உள்ளே போய் சீல் படிஞ்சு சைட்லலாம் வந்து நல்லா ரெட் கலரில் மாறி உள்ளே இருந்து சீல் படிகிற மாதிரி அதிக வலியோடு வருவாங்க, வீக்கத்தோடு வருவாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போய் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வரும்போது அதுவும் க்ளீன் பண்ணி வேறு வைத்தியம் பண்ணி சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பல் சொத்தை வந்து பால் பல்ல வந்துச்சு அப்படின்னா அதை தடுக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்?
பால் பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா டெசிடியூஸ் டீத் ஆர் மில்க் டீத்துன்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? நார்மலாகவே அது சைஸும் சின்னதாக இருக்கும். முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பல் அமைப்பில் ஃபஸ்ட் லேயர் எனாமல்னு, குழந்தைங்களுக்கு வந்து அது தின்னாக இருக்கும், தின் எனாமலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்கள பார்க்குறது வந்து நல்லா அவங்களோட லிப்ஸை தூக்கிட்டு பல்ல பார்த்தோம்னா 4 ஸ்டேஜஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, பல்லுக்கும் அந்த ஈருக்கும் கேப்பில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். சாக் பீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த சாக் பீஸ் கலரில் அந்த கலர் பார்த்தீங்கனாலே அந்த பல்லை ப்ரஷ் பண்ணாலே அது போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ரிவர்சிபிள் குழந்தைங்களுக்கு. ஒரு ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் லைக் சீரியோ ஜெல்லு, பெடிஃப்ளார், கிடோடென்ட்னு அந்த மாதிரி வெளியிலே விற்பாங்க குழந்தைங்க பேஸ்ட். அதை யூஸ் பண்ணாலே அது ரிவர்சிபிள் ஆயிரும். பூச்சி பல் வராமல் அதை தடுத்துடலாம். 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லோவில் ப்ரௌன் கலரில் ஸ்பாட்டாக அங்கங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணாலும் போகாது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை மீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணுவாங்க, இல்லாட்டி அங்கே அதுக்கு மேலே வந்து ஏதாவது க்ரௌன்ஸ் கொடுத்து சரி பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பல் சொத்தையை சரி பண்ணுவாங்க. அது வந்து இர்ரிவர்சிபிளாக போயிடும். ஏன்னா குழி மாதிரி விழுந்துருச்சுல்ல, ஸோ அதை நம்ம சரி பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லே பாதி செதஞ்சு போயிருக்கும், அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஈரில் வலிக்குது, இங்கே வலிக்குது, அம்மா எனக்கு அங்கே வலிக்குது, சாப்பிடும் போது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வலி வந்தாலே கண்டிப்பாக அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னென்னு செக் பண்ணி அவங்களுக்கு வேர் வைத்தியம் பண்ணி சரி பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து விட்டுறாங்க சில பேஷண்ட்ஸு. ஏன்னா குழந்தைங்க தானே, பால் பல்லு விழுந்துட்டு அடுத்த பல்லு முளைக்க போகுது, நம்ம எதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை நீங்கள் ட்ரீட் பண்ணாதான் அடுத்து வர பல்ல வந்து பாதிப்பு இல்லாமல் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட் பண்ணுறது. அதையும் விட்டுட்டிங்கன்னா பல்லு தரமட்டமாக போயிடும். ஒன்றுமே இல்லாத மாதிரி பற்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக வந்து பல்லை வந்து சரி பண்ணி தேவையில்லாத பல்லுகளை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையுள்ள பல்லுகளை வந்து வேறு சிகிச்சை பண்ணி கேப் கொடுக்குறது தான் அதோட ட்ரீட்மெண்ட்.